ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு வேனாட் சமையல். இன்றைக்கி நம்ம ஃபிஷ் ஃப்ரை ரெசிபி பார்க்க போகிறோம். இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஆனால் இதில் வந்து இன்றைக்கி நான் ஒரு சீக்ரெட் மசாலா போட்டிருக்கேன். அதனால் கடைசி வர வீடியோவை பாருங்கள். இன்றைக்கி நான் வந்து அயல மீன் எடுத்திருக்கேன். இதை வந்து காணாங்கெழுத்தின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து நிறைய நியூட்ரிஷ்னல் பெனிஃபிட்ஸ் இருக்குது. முதல்ல இதில் கோஎன்சைம் Q10 இருக்குது. இது வந்து நமக்கு கேன்சர் செல்ஸ் ஃபார்ம் ஆகாமல் பாதுகாக்கும். அப்புறம் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் நம்ம இதய ஆரோக்கியத்துக்கு நல்லது. இதில் வந்து அப்புறமா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் கூட இருக்குது. இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கோங்க. நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே இதை நீட்டாக கொடுத்துருக்கேன். இப்போது இந்த ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஒரு மசாலா ரெடி பண்ணி எடுக்கணும். அதுக்காக நான் மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அப்புறமா மிளகுத்தூள், நல்ல மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், அப்புறமா பெருஞ்சீரகத்தூள் 1 டீஸ்பூன். இதை வந்து வீட்டிலே பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் எலுமிச்சை சாறு போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து மீன் வந்து உள்ளாடி நல்லா சாஃப்டாக இருக்கும். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேவைன்னா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பேஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நான் ஃபிஷ்ஷை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருக்கேன். இதை மாதிரி கோடு வரைஞ்சி வச்சுருக்கேன். அப்போ தான் மசாலா உள்ளாடி நல்லா இறங்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவை மீனில் நல்லா புரட்டி கொடுக்கலாம். எல்லா சைடும் படுற மாதிரி நல்லா புரட்டி விடுங்க. இதே மாதிரி எல்லா மீன்லேயும் புரட்டி விடலாம். இதை வந்து 1/2 மணி நேரம் நம்ம மேரினேட் பண்ண வைக்கலாம். அப்போ தான் மீன் நல்லா சாஃப்டாகவும் வரும், மசாலாவும் பிடிச்சிரும். இப்போ நான் வந்து ஒரு பேனை சூடு பண்ணி அதில் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். அப்புறமா 2 கொத்து கருவேப்பிலை வைக்கிறேன். அப்போ தான் மீன் வந்து கீழே அடி பிடிக்காது. இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மீனை ஒவ்வொன்றா சேர்த்துடலாம். இதை வந்து நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க. அப்போ தான் மீன் கரெக்டாக குக் ஆகி வரும், கருகாமலும் இருக்கும். நீங்கள் மீன் ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப கவனமாக கையாளணும், இல்லைன்னா மீன் வந்து உடஞ்சிரும். இப்போ மீதி இருக்கிற மசாலாவையும் நம்ம அந்த மீன் மேலேயே புரட்டி விடலாம். இப்போ ஒரு சைடு ரெடி ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம கவனமாக பார்த்து திருப்பி விட்டுடலாம். இப்போது இதையும் 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சதுக்கப்புறம் மறுபடியும் இதை திருப்பி விட்டு வேக வைக்கலாம். அப்போ தான் நமக்கு வெளியே நல்லா மொறுமொறுன்னு ஃபிஷ் ஃப்ரை கிடைக்கும். நம்ம சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை இப்போ ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறமா இதுக்கு மேலே தூவுறதுக்கு ஒரு சீக்ரெட் மசாலா இருக்குது. அதுக்காக நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், அப்புறம் 1/4 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி பொடிச்சு வச்சுருக்கேன். இதை வந்து சாப்பிடும்போது மேலே தூவி விட்டுக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.